கடவுளே, நானும் எல்லா இடத்துலயும் வேலை தேடி பார்த்துட்டேன். எனக்கு மட்டும் இன்னைக்கு நீ ஒரு வேலை தரல. சொல்லு ஹியூமன். வேலை வேலை மேஜிக்லாம் நான் தந்துடுறேன், ஆனா கொஞ்சம் லாஜிக்கலா நீ கேட்கணும். டீல நான் போக போற வேலைக்கு இன்டர்வியூ ரொம்ப ரஃப்பாவும் இருக்கக்கூடாது, டஃப்பாவும் இருக்கக்கூடாது. வேலை இருக்கு இல்ல, இது ரெண்டு மட்டும் தான் பதிலா இருக்கணும். இந்த வீல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி அப்படின்னு எந்த விதமான ஹெச்ஆர் டேர்மும் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் ஜாபோட ஸ்டெபிலிட்டி இருக்கணும், கார்பரேட் ஜாபோட ஃபெசிலிட்டியும் இருக்கணும். டெசிக்னேஷன் என்ன வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு மேல யாரும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என் மேல கோபம், புத்தம், குறை, வன்மம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஒர்க்ல மெமோ, பிங்க் ஸ்லிப், பெஞ்சிங் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் என் காதுல விழவே கூடாது. அப்படியே வார்த்தைகள் ஏதாவது வந்து விழுந்தாலும் அது ஒன்லி அவார்ட்ஸ், அப்ரைசல், அப்ரிசியேஷன் இதுக்காக மட்டும் தான் இருக்கணும். டெய்லி எவ்வளவு டாஸ்க் வேணா தரலாம், ஆனா அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஏஐ ஏஜென்ட் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நான் பாக்குற மாதிரி எவனும் வேலை பார்க்க கூடாது, எவன மாதிரி நான் நிறைய வேலை பார்க்க கூடாது. ஆபீஸ் வீட்ல இருந்து நடந்து போற தூரத்துல இருக்கவே கூடாது. பீக் அவர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இன்ச்சா நகர்ந்து போற தூரத்துலயும் இருக்கக்கூடாது. மார்னிங் ரிப்போர்ட்டிங் டைம் 11 மணிக்கு முன்னாடியே இருக்கக்கூடாது. ஈவினிங் 4 மணிக்கு மேலேயும் நான் வேலை பார்க்க கூடாது. அது மீறி பார்த்தேன் அப்படின்னா போட்டி ஃபுல்லா தரணும். கலீக்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே வைப்பா இருக்கணும். டீ கடையில இருந்து தியேட்டரு, பார்ட்டி, டூரு எங்கேயா இருந்தாலும் என்னைய மறக்காம கூட்டிட்டு போகணும் அவங்க செலவுல. ஹெச்ஆர் அந்த ஆபீஸுக்கே டெரரா இருந்தாலும் எனக்கு மட்டும் டெட்டி பேக் மாதிரி தலையாட்டணும். சேலரி சிடிசில போட்டுக்கிற எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு கரெக்டா கிரெடிட் ஆகணும். வாரத்துக்கு 7 நாள் இஎல் கொடுத்தா போதும், வாரம் முழுக்க சிஎல் கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும். கல்யாண மார்க்கெட்ல கேட்ட உடனே ஓகேன்னு சொல்ற மாதிரி ஒரு வேலையா இருக்கணும். எங்க அம்மா அப்பா வெளில யார்கிட்ட சொன்னாலும் சொல்றதுக்கு அப்படியே பெருமையா இருக்கணும். எங்க உறவுக்காரனுங்க என் மேல பொறாமையும் வயிற்றுச்சலும் வராம இருக்கணும். 40 வயசுல நான் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் இந்த 7th பே, 8th பே, 9th பே எல்லா பேயும் நான் பேயா போகிற வரைக்கும் கரெக்டா பென்ஷனா வித் போனஸ் அண்ட் இன்கிரிமெண்டோட எனக்கு கிரெடிட் ஆயிடணும். இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நான் போகிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க கடவுளே. We'll get back to you shortly.